ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய குருவிகள் வந்து அழகாக வந்து மண்ணை வச்சே கூண்டு கட்டியிருக்கு. அது வந்து ஆக்சுவலாக மண்ணு தான், மட்டை வச்சே கூண்டு கட்டியிருக்கு, தெரியுதா? ஸோ ஸ்பாலோஸ். ஸோ மக்களுக்கு இந்த இடம் தான் வந்து ஒரு பிட் ஸ்டாப். ஸோ இதில் இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து சம்மிட்டுக்கு போகிறாங்க போல். இது என்ன ஏதோ கரடி தோல் மாதிரி இருக்குது, என்ன தோல் இது? குதிரை தோலா இல்லை, மேபி மாடு. ஆனா ஸோ கிளம்பியாச்சு. கபானானா ரொமேனியன் மொழியில் கேபின் அர்த்தம். குதிரை, கருப்பு குதிரை, குதிரை பக்கத்தில் போனால் எட்டியோ வச்சுப்போம். ஸோ அதோ 2 நாய் தெரியுது இல்லையா, அது வந்து ரொமேனியன் ஷெப்பர்டான், இந்த டாக் ப்ரீடு. செம்ம அஸ்கியோட நல்ல நிறைய ஃபர் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுங்க நிறைய மக்களை பார்த்ததுனால கோபமும் பட மாட்டேதுங்க, ஜாலியாக மக்கள் தடவை கொடுத்தாலும் அமைதியாக இருக்குது. மக்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் இந்த பக்கம் டவர்லாம் வச்சுருக்காங்க, நாம் இந்த பக்கம் போகிறோம். அதோ தெரியுது இல்லையா, அதோ தெரியுது, அங்கே தான் போகிறோம். ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் கூட்டிகிட்டு போகிறேனே, எங்கேயா கூப்பிட்டு போகிற? அப்படிதான். இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டர் நடந்தாச்சு. இன்னும் ஐ திங்க் ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அப்புறம் அதே டைம் இதில் திரும்பி போகணுமா? அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி வி ஆர் டூம்டு. எப்படியும் ஒரு 20 கிலோமீட்டர் நடப்போம்னு நினைக்கிறேன். அப்போ இது தண்ணி எங்கேருந்து வரல, இது மழையில் தேங்கி நிற்கிற தண்ணின்னு நினைக்கிறேன். மேபி இங்கே இருக்கிறவங்க மீன் இருக்குது. லிவியா, there is fish. There's fish? Yeah. Oh, well, I didn't expect that. Are you sure? And also tadpoles. Frogs? Yeah, come here, come this side. Frogs, no? இதில் ஆக்சுவலாக மீன் இருக்குது. ஸோ மீன் இருக்குன்னா அப்போது இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ரொம்ப நாளாக தேங்கி இருக்குன்னு அர்த்தம். வாவ், குட் திங். இவங்க வேறு நிற்கவே மாட்டுறாங்க, போயினே இருக்கிறாங்க. டேய் நில்லுங்கடா. ஸோ நம்ம ஐ திங்க் அந்த பீக் மேலே போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். Okay, you show me that difficult. I saw your video. மேக கூட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப குளிருது, இல்லைனா இவ்வளோ குளிராது. காற்று வேறு அடிக்குதா, சில்லுன்னு இருக்கு. லிட்ரலி யூரோப்பியன்ஸ் ஆர் பில்ட் டிஃப்ரெண்ட். ஓ மை காட், ஒரு குழந்தைய தூக்கிட்டு அவங்க இது மேலே வந்துட்டு திருப்பி இறங்கி போகிறாங்க. அடேங்க அப்பா. ஓகே, நம்ம இந்த பக்கம் வந்தோம், அந்த பக்கம் வரல. நான் பார்த்தேன். ஸோ அந்த மலையிலையுமே அப்படியே பிங்க்காக இருக்குது. ஸோ இங்கே மக்கள் வந்து வர்றதே வந்து அந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறதுக்கு தான் இந்த சீசனில். ஏன்னா டூடோவர் என்ன சொன்னார்னா, நான் மற்ற நேரத்தில் ஏறும்போது இங்கே மக்களே இருக்க மாட்டாங்க, இன்றைக்கி அதிகமாக இருக்கானுங்க அப்படின்ட்டு. ஓ ஷிட், ஸ்டெடி ஸ்ட்ரீட். ஆமாம் யார் பள்ளத்தாக்கு. அப்படியே இங்கேருந்து சருக்குனா அப்படியே ஸ்வையும் ஜாலியாக அழகாக கேட்போம். என்ன கை கால் முடியும். ஆண்டன் ரொம்ப அழகாக பாரு. அந்த மனுஷன் பார்க்க தான் கொஞ்சம் சப்பியாக பப்ளி மாஸ் மாதிரி இருக்கிறாரு.
நல்லா நடக்கிறான், ஓடுறான். சரிடா, நம்மளால முடியல. என்ன தான் 6 பேக் வச்சுருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக எனக்கு 6 பேக்லாம் இல்லை, பட் சொல்கிறேன் கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன தூரம் ஓடி பழக்கம் இல்லை. நம்ம ஸ்கூல் படிக்கிற டைமில் நிறைய ஓடுவேன். காலேஜ்லேருந்து ஓடுறதே கிடையாது. இப்போது காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் அதனால தான் நடக்க ரொம்ப சிரமப்படுறேன். இந்த மலையில் தான் ஏறுவோம் போலியே. இந்த இடம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க போகுது. ஏன்னா கல் முள்ளுமா இருக்குது. அண்ட் வழிக்க விழுந்தானே அதில் தான் விழணும். கமான் திவ்யா, வெயிட் ஐ வில் கம். ஸோ ஐ திங்க் வந்து இந்த மவுண்டன் ரேஞ்சில் இந்த இடத்துல இதுதான் வந்து ரொம்ப டாலஸ்ட் மவுண்டன் போல். ஸோ எல்லாமே குட்டி குட்டி குன்றுகளாக தான் இருக்குது. அந்த இடம்லாம் வா அருமையாக இருக்குது. ஸோ இது வந்து லைக் சுண்ணாம்பு பாறை மாதிரி இல்லை, சுண்ணாம்பு பாறைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த பாறைகள் வந்து இதே மாதிரி வந்து பாறைகள் வந்து நம்ம போன ட்ரெக் போன இடத்துலையும் இருந்திருக்கு. அது வந்து ஸ்பிங்க்ஸ் ஆஃப் ரொமேனியா அப்படின்றாங்க. ஸோ அது வந்து இந்த ஈஜிப்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிங்கம் உடம்புல ஒரு தலையை வச்சு ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும், அதை தான் ஸ்பிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நேச்சுரல் ஃபார்மேஷன் ஒன்று அங்கே இருந்திருக்கு. பட் நம்ம அங்கே போகல. பட் வாவ், இன்னும் மேலே போகணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொமேனியாவில் வந்து எல்லாருமே நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் படிக்கும்போது வந்து எவனுமே வந்து இங்கிலீஷில் பேச மாட்டான். அவனுங்க நல்லா சென்னையில் படித்த பசங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவானுங்க. ஆனால் எங்கள் கிட்டே பேசும்போது எவனும் பேச மாட்டான். எனக்கு ஒழுங்காக இங்கிலீஷ் பேச கற்றுக்கவே காலேஜ் முடித்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. என் கரண்ட் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணும்போது என்னால் ஒழுங்காக பேசவே முடியாது. ஸோ நிறைய திக்கும், நிறைய யோசித்து பேசுவேன். ஸோ அந்த ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. பட் இப்போவுமே பெருசாலாம் பேச தெரியாது. பட் ஓகே, மேனேஜ் பண்ண முடியும், எல்லோரும் கூட கான்வர்ஸ் பண்ண முடியுது. ஸோ அந்தளவுக்கு கற்றுக்கிட்டா போதும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லோரும் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ இங்கிலீஷ் பேச கற்றுக்குங்க. வெளில போகணுன்னு ஆசைப்பட்டீங்க, நம்ம ஊருக்கு தமிழே போதும். இந்த பக்கம் அதை விட அந்த ராக் ஃபார்மேஷன்ஸ் வந்து இங்கே நல்லா கிளியராக தெரியுது. அழகாக இருக்குது. இங்கே ஒரு ரூட் இருக்குது, ஆனால் அதில் போக வேணாம். இந்த தூரத்தில் வந்து அந்த மலை மேலே வந்து அந்த பிங்க் பூ வந்து பூத்துருக்கு. ஒரு 360 பார்ப்போமா? நம்ம இன்னும் அந்த உயரத்துக்கு போகணும். ஓ மை காட், பட் so far so fun. ஸோ பாறைக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்குறோம். அங்கே யாரோ ஒருத்தர் அந்த 2 பாறைக்கு நடுவில் ஏறிக்கிட்டு இருக்காரு. ஏப்பா, இது மேலே ஏறி வர்றதுக்கு மூச்சு வாங்குது. அழகாக இந்த கோட்டை சுவர் மாதிரி இருக்குது, நேச்சுரல் கோட்டை சுவர். Careful, it's steep here. Holy. Anton, don't go there. I'm not going.
ஸோ இப்படி போகலாம், பட் ஆனால் வேணாம். ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. அங்கே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. அழகாக இருக்குல்ல? வா, தலைவன் ஏறிட்டு இறங்க கஷ்டப்பட்டுனுங்கிறாப்புல. நான் அப்போவே சொன்னேன், வேணாயா நம்மளுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. கேட்குறானா? Anton, Slowly. do you need help? Well, take it slowly. We're Yeah. not hurrying. I think I should go help him. But I don't know how to help him. Wait, You I will know? be- தலைவன் எல்லா சாகசத்தையும் பண்ணிடுறான். இன்னும் அவ்வளோ தூரம் ஏறணும். ஐ திங்க் வந்து இப்போ அல்டிடியூட் வந்து 1900 மீட்டர்ஸ், 1.9 கிலோமீட்டர்ஸ் வந்துடுச்சு. இது போன ஹைக்கை விட கம்மி தான், பட் ஸ்டில் இது வந்து டிஸ்டன்ஸ் அதிகம். இது வரைக்கும் 10.5 கிலோமீட்டர் நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா, மனுஷன் ஓடுறாப்புல எப்படியா? ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த பருவதமலையிலையும் இப்படி தான் இறங்கி ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். பருவதமலை, அப்புறம் இன்னொரு மலை ஒன்று இருக்கும், பேர் மறந்துட்டேன். அப்புறம் அதான் பருவதமலையா? இல்லை, இன்னொரு மலை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் போனதே இல்லை. ஸோ அங்கேருந்து 2வது கிளைம்ப் இது. ஓ அப்பா, இன்னும் பீக்குக்கு இன்னும் ஒரு 10 அடி நடக்கணும். ஓடுறா விஜி. Adriana is just here on this side. So I think Razvan. Did you lose Razvan? What happened? He's coming. He's on the way. I think he waited there. I don't know. Huh. Is that Razvan? No. When that far ahead, then Yeah, it's not a place where. If you want, I mean, like. So இதுதான் பீக். எஸ், ராம்போ மாதிரி கத்த வேண்டியதான். யா, இறங்க கிளம்பியாச்சு, இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இறங்குறது வந்து வேறு வழி போல். ஸோ இது பீக்கு, இங்கேருந்து இறங்குறோம் வேறு வழியில். ஜோலியா. ஆக்சுவலாக வந்து அசண்டை விட, ஐ மீன் ஏறுறதை விட இறங்குறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும், பட் ஆனால் எஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஓடுவோம், கொஞ்சம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் இறங்கிட்டோம். ஸோ பீக் வந்து இந்த பீக்குக்கும் பின்னாடி இருக்குது. ஸோ அதுதான் சொன்னேன், இறங்குறது வந்து கொஞ்சம் ஈஸி. ஆமாம், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இறங்கி வந்துட்டேன். ஈஸியாக தான் இருந்தது. போன டைம் வந்து ஒரு மலையாடு பார்த்தோம். இந்த வாட்டி மலையாடு பார்க்க முடியலை. இந்த வாட்டி எதையுமே பார்க்கல. போன வாட்டி ஃபாக்ஸ் பார்த்தேன். ஓகே, நம்ம இப்படி போய் அப்படி இறங்கணும்னு நினைக்கிறேன். ஷிட். மோர் பீக்ஸ்.